ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் ஆரன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதமாரன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட்நெட் ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட்நெட்டில் இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட $400 மில்லியன் இவங்களுக்கு வந்து ஃபண்டிங் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கா ஹலால் ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ ஒரு இஸ்லாமிக் சம்மந்தமான ப்ராஜெக்ட்டு. ஸோ ப்ராஜெக்ட் பேரே இஸ்லாம் காயின் தான். சரிங்களா? ஸோ ISLM டோக்கன். ஸோ அந்த ஏர்ட்ராப் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பொட்டன்ஷியலாக நமக்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தான் வரும். ஸோ மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கான லிங்க் நம்ம மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்துட்டு நம்ம வந்து அடுத்தா இந்த வெப்சைட்டுக்கு தான் வரணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களோட மெட்டமாஸ்க் வச்சும் உங்களுடைய கிட்ஹப் வச்சும் சைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். ஸோ மெட்டமாஸ்க்லேருந்து நமக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துரும் அப்படின்னா நமக்கு கனெக்ட் ஆகிரும். அடுத்ததாக லாகின் வித் கிட்ஹப் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய கிட்ஹப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். இந்த மாதிரி இவங்க வந்து உங்களோட கிட்ஹப்போட கனெக்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் அதையும் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாம் வெரிஃபை முடித்த உடனேயே அடுத்ததாக நீங்கள் மறுபடியும் இதே சைட்டுக்கு வந்துடுவீங்க. ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிறத கொடுத்து கேப்சாவை கிளியர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதை கிளியர் பண்ணி முடித்த உடனே ரிக்வெஸ்ட் டோக்கன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோக்கன்ஸ் கிளைம்டு அப்படிங்கிறது வந்துருச்சா. ஸோ அப்போ வந்து நமக்கு டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் வந்துடும். ஸோ நம்ம டோக்கன்ஸ் கிளைம் பண்ண உடனே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற டோக்கனை ஸ்டேக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்டேக்கிங் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நம்மளோட மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இதில் கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேலெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அன்சப்போர்ட்டட் நெட்வொர்க் அப்படின்னு இருக்குதா, அதில் டெஸ்ட்நெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்நெட் வந்து ஆட் ஆகிரும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய வேலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ISLMT அந்த டெஸ்ட்நெட் டோக்கன் இருக்குது அப்படின்னு காட்டிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு வேலிடேட்டராக பார்த்து அந்த வேலிடேட்டரில் நம்ம ஸ்டேக் பண்ணணும். ஸோ இதில் கோ டு ஸ்டேக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 வேலிடேட்டருக்கு நீங்கள் ஸ்டேக் பண்ணணும். அது எப்படி ப்ரோ ஸ்டேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேலிடேட்டர் நேமை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெலிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 10 ISLMT அந்த டோக்கனை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் டெலிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 10 டோக்கன் டெலிகேட் பண்ணிக்கோங்க ஒரு 10 வேலிடேட்டரில். சரிங்களா? ஸோ எத்தனை வேலிடேட்டர், ஒரு 10லேருந்து 15 வேலிடேட்டருக்கு நீங்கள் வந்து ஒரு 10 டோக்கன் தலா 10 டோக்கன் வச்சு நீங்கள் டெலிகேட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஒரு இதுக்கு டெலிகேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் நான் வந்து ஒரு 10 இதுக்கு டெலிகேட் பண்ணுவேன். ஸோ டெலிகேட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 10 வேலிடேட்டர் மேலே நான் வந்து டெலிகேட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து டெலிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொப்போசலில் ஓட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ரொப்போசல்லாம் எங்கே ப்ரோ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவர்னன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு கவர்னன்ஸுமே ஓப்பன் ஆகலை, எந்த ஒரு கவர்னன்ஸ் ப்ரொப்போசலுமே ஓப்பன் ஆகலை. ஸோ ஒரு வேளை ஓப்பன் ஆகும் போச்சுன்னா நான் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் கொடுப்பேன். நீங்கள் ஓடியே வந்து ஓட் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, இப்போ வாங்க அடுத்ததாக ஒரு NFT கேலக்ஸியில் கிளைம் பண்ணணும். அது எப்படி கிளைம் பண்ணலாம், என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டாஸ்கில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. HAQQ அப்படின்னு ஒரு வாலெட் உண்டு, ஹக்குன்னு. அந்த வாலெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வெரிஃபை ஆகிரும். ஸோ அந்த ஹக் வாலெட்டுக்கு ஐடியும் நீங்கள் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அவங்களோட வெப்சைட்டுக்கும் போய்ட்டு நீங்கள் வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈகோ சிஸ்டம் சிமிலர் ஆகிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டு அவங்களோட டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு நோவிஸ் அப்படிங்கிற ஒரு ரோல் கிளைம் ஆகிரும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்விட்டரில் ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ அந்த விஷயம் என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எல்லா சிம்பிளும் உங்களுடைய ட்விட்டர் நேமில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ISLMSC அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக்கும் உங்களுடைய ட்விட்டர்
பயோவில் இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த 2 விஷயங்களும் இருந்ததுன்னா உங்களால் இன்னொரு ரோல் கிளைம் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அது எதில் கிளைம் பண்ணணும் அப்படின்னா கில்டில் தான் கிளைம் பண்ணணும் சரிங்களா. ஸோ கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு மெட்டமாஸ்க்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த வேலெட்டில் டெஸ்ட்நெட் டாஸ்க் பண்ணீங்க அந்த வேலெட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய கில்டு இது வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வெரிஃபை அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டரையும் டிஸ்கார்டையும் வந்து நீங்கள் வந்து ரீகனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நான் இப்போ என்னுடைய ட்விட்டரையும் டிஸ்கார்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய ட்விட்டரையும் டிஸ்கார்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ட்விட்டரில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நமக்கு இது மட்டும் வெரிஃபை ஆக மாட்டேங்கி, இதுவும் கொஞ்சம் டைமில் வெரிஃபை ஆகி நமக்கு வந்து டிஸ்கார்டில் எல்லா ரோல்ஸும் வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ டெஸ்ட்நெட் டாஸ்க்லாம் பண்ணியாச்சு. வாங்க இந்த இஸ்லாம் காயின்லேயே மெயின்நெட் டாஸ்க்லாம் இருக்குது, அதை எப்படி பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்நெட் டாஸ்க் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு நமக்கு ஹேக் அப்படிங்கிற இந்த வேலெட் ஆகணும். இந்த வேலெட்டுக்கான லிங்க் நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஆல்ரெடி ஹேவ் வேலெட் அப்படிங்கிறத கொடுத்து அக்ரி அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து டெஸ்ட்நெட் ஒரு வேலெட்டில் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த வேலெட்டோட ஃப்ரேஸை போட்டு ரெக்கவர் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் வேலெட் தான். நீங்கள் டெஸ்ட்நெட் எந்த வேலெட்டில் அட்டன் பண்ணீங்களோ அந்த வேலெட்டோட பேக்கப் ஃப்ரேஸ் போட்டு ரெக்கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கேப்சாவை ஃபில் பண்ணிக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு 0.01 டோக்கன் வந்திருக்கு. நம்ம ஏன் அப்படிங்கிற அந்த செக்ஷனுக்கு போய்ட்டு ஸ்டேக்கிங் அப்படிங்கிறதுக்கு போய்ட்டு உங்களுக்கு அவைலபிளில் 0.01 டோக்கன்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி ஸ்டேக் பண்ணிட்டேன். வேலிடேட்டர் அப்படிங்கிறதுல போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டேக்குடில் என்னுடைய இது இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.01 ஸ்டேக்குடு இருக்குதா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு வேலிடேட்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் டெலிகேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் டெலிகேட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்கும், இந்த மாதிரி டெலிகேட் பண்ணிக்குவான். நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற 0.01 ஐஎஸ்எல்எம் டோக்கனும் இந்த மாதிரி டெலிகேட் ஆகிரும். நீங்கள் ஸ்டேக்குடு அதில் போய்ட்டு நீங்கள் வந்து எப்போனாலும் உங்களுடைய டெலிகேஷனை நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து மெயின்நெட் டாஸ்க்கும் முடிச்சிட்டோம். இன்னும் அந்த கவர்னன்ஸ் ஓட்டிங் மட்டும் இப்போதைக்கு வரல. ஸோ வந்ததுன்னா நான் கண்டிப்பாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஓடியே போய் டக்குன்னு அந்த கவர்னன்ஸ்லையும் ப்ரொப்போசல்லையும் ஓட் பண்ணிடுங்க சரிங்களா. சரி இப்போ வாங்க லேயர் 0 ஸ்னாப்ஷாட்டை பற்றி, அந்த லேயர் 0 ஏர்ட்ராப் பற்றி என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த இதில் பட்ஜி பென்குயின்ஸ் NFT இருக்குது. இது யாரோட NFT அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லேயர் 0வுடைய ஒரு CEO இருப்பார்ல அவருடைய NFT. அவருடைய NFTயில் இந்த NFTயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா இந்த NFT வந்து பார்க்குறதுக்கு அது மண்டையில் ஒரு கேப் இருக்குதா, அந்த கேப்பு வந்து பார்த்திங்கன்னா 2002 வருஷத்தில் வந்து ஹாரி பாட்டர் படத்தில் இருக்கிற அதே கேப் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2002. ஸோ அப்போ நம்ம அதை 2 எடுத்துக்கலாம். இப்போ வருஷம் வந்து என்ன அப்படின்னா இது எப்போ வந்தது, எந்த டேட்டில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 21 அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு 23 வருது. இது மார்ச் 2023 வருஷம் வந்துருதா. அப்போ இந்த வருஷம் தான் லேயர் 0 ஏர்ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை, கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. ஸோ அதை கண்டுக்கிடாதீங்க சரிங்களா. ஸோ ஒரு எக்ஸாக்ட் டேட் மாதிரி வரல, ஆனால் ஒரு மொத்தமாக 19 ஒரு டேட் இருக்குது. ஸோ அந்த டேட்டையும் நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு அப்படின்னு காட்டியிருந்தேன். ஸோ செப்டம்பர் மாதம் 12 நமக்கு வந்து இந்த ஸ்னாப்ஷாட் வரும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்னு தெரியல. ஆனால் எல்லா ஏர்ட்ராப்லையும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரெட்ரோ ஆக்டிவ் பெரிய பெரிய ஏர்ட்ராப்லாம் இந்த சம்மர் டைமில் வரவே வராது. எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மரில் வந்து எல்லோரும் வெக்கேஷனில் இருப்பாங்க, அந்தளவுக்கு ஹைப் ஆகாது. ஸோ அதனால் எல்லோரும் ஒர்க்கிங்கில் இருக்க டைமில் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஏர்ட்ராப்லாம் விடுவாங்க. ஸோ லேயர் 0வும் இந்த சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஏர்ட்ராப் விடுவாங்க சரிங்களா. ஸோ அது செப்டம்பரா ஆகஸ்ட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் எப்போ ஸ்னாப்ஷாட் எடுப்பாங்க அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. சிபிலில் மட்டும் மாட்டிக்கிறாங்க. ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுங்க சரிங்களா. லேயர் 0 ஏர்ட்ராப்லேயும் சரி தான், அதே மாதிரி ஜிகேசிங் ஏர்ட்ராப்லேயும் சரி தான். அதே மாதிரி லினியாவுக்கும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா. ஸோ அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.